அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருந்து வணங்க சொல்லிட்டு ஹீரோன்னு நினைக்கிறான். ஸோ எல்லாருமே இந்த வாரியர்ஸான வழியில் போகிறாங்க. இந்த உலகத்தை காப்பாற்றுற இவங்க வந்து இவங்களோட உயிரை விட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட பெரிய என்னைக்குமே நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்கான். ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபேர் அப்படின்ட்டு கோல்டன் ஐஞ்சாண்ட் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தாழ்வான போக அப்படின்னா பார்பிட்டா அந்த ஜெயிட் எங்கே இருக்குன்னு பாரு அப்படின்னா சொல்லுங்க. இங்கே வந்து சொல்கிறான் இருந்து அது வந்து கொஞ்சம் கிட்ட இருக்குன்னு. ஸோ 800 மீட்டர் இது பக்கத்தில் இருக்குது. நீ கொஞ்சம் போனால் கண்டிப்பாக தான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ 800 மீட்டர் 600 மீட்டர் 400 மீட்டர் 300 மீட்டர் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிண்ட் கறந்து வந்து பார்த்து. ஸோ ஹீரோ வந்ததை பார்த்து அந்த கோல்டன் ஜெயிண்ட் பார்த்து அதை காத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற ஹீரோ அப்புறம் அந்த கோர் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணிக்கிறான். அவனோட எனர்ஜி பக்காவாக இருக்குது. இப்போ ஏன் இந்த எனர்ஜி வந்து யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னா அதனால தான் வந்து இந்த வாய்ட் பக்கோட் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். பார்பிட்டா அந்த அளவுக்கு சொல்கிறாங்க லுங்ஃபெங் நீ வந்து சத்தியம் பண்ணி இருக்க மறந்துடாத உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்பிட்டா திரும்ப சொல்கிறாங்க. ஸோ 10% போடுறது லுங்ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன்